செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே பாலாற்றில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை தடுக்க முயன்ற பெண்கள் உட்பட 30 பேரை போலீசார் கைது செய்தனர். கிளாப்பாக்கம் ஊராட்சியில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த சில ஆண்டுகளாக குடிநீரில் பாறை துகள்கள் கலந்து வந்ததால் அது குடிக்க உகந்த தண்ணீராக இல்லாமல் போனது. இதனையடுத்து அவர்களுக்கு பாண்டூர் பாலாற்றில் ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் விநியோகிக்க 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கு பாண்டூர் பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவே ஆழ்துளை கிணறு அமைக்க நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து பாண்டூர் பாலாற்றில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் ஆழ்துளை கிணறு அமைக்கும் வாகனத்தை தடுத்து நிறுத்தியதுடன் அரசு பேருந்தையும் சிறைப்பிடிக்க முயன்றனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் என்ற ஆய்வு நூலுக்காக பேராசிரியர் வெங்கடாச்சலபதிக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இலக்கிய படைப்பாளிகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் மத்திய அரசு சாகித்ய அகாடமி விருதுகளை வழங்கி வருகிறது. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட 24 மொழிகளில் சிறந்த இலக்கியங்களுக்கு 1 லட்சம் ரூபாயுடன் இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதாளர்கள் பட்டியலை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழில் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஆய்வு நூலுக்காக பேராசிரியர் வெங்கடாச்சலபதிக்கு விருது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி டெல்லியில் விருது வழங்கும் விழா நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையில் 10 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வரையாடு முகம் பதித்த தபால் தலையை அமைச்சர் பொன்முடி அறிமுகப்படுத்தினார். மேலும் வனவிலங்கு சார்ந்த குறும்படங்களை காணும் விதமாக 70 தொழில்நுட்ப திரையரங்கையும் திறந்து வைத்ததோடு தினசரி 180 கிலோ வாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட சோலார் திட்டத்தையும் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரையாட்டிற்கான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருவதாகவும் தமிழகம் மற்றும் கேரளா எல்லையில் 2200 வரையாடுகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னதாக பூங்காவில் ஆய்வு செய்ய வந்த அமைச்சர் பொன்முடியின் காலில் விழுந்த பூங்கா தற்காலிக பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டனர்.